ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் அந்த வயல் விதைப்பில் சேட்டு நில விதைப்பை பற்றி பார்ப்போம். சேட்டு நில விதைப்புன்னு சொன்னால் இப்படி தான் அந்த டிராக்டரால் வந்து உழவடித்து தண்ணிக்குள்ளே வச்சு நாங்கள் உழவடித்து விதைக்கிற அண்டைக்கும் நாங்கள் ஒரு உழவடித்து அண்டைக்கு விதைக்கிற முறை தான் அந்த சேட்டு நில விதைப்பு. சேட்டு நில விதைப்பில் வந்து நாங்கள் அந்த நெல்லை எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு நாள் மட்டும் தண்ணிக்குள்ளே வைப்போம். தண்ணிக்குள்ளே வச்சு பிறகு அதை வெளியே எடுத்து தண்ணியெல்லாம் வடித்து அதை கட்டி போட்டு அப்புறம் இன்னொரு நாள் வச்சு அதுக்கு பிறகு அந்த சின்ன முளையாக வரும் அந்த நெல்லில். அப்போ அந்த முளையை எடுத்து தான் நாங்கள் இன்றைக்கு விதைக்கிறோம். இதுதான் சேட்டு நில விதைப்பிட முறை. இப்போ வந்து டிராக்டரில் வந்து உழவடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய விதைப்பு நாளில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த ஜோன் டியர் வகை டிராக்டர் தான். இது வந்து மேட் இன் அமெரிக்கா. இப்போ வந்து நாங்கள் இந்த சேட்டு நில விதைப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க. எப்படி எறிகிறாங்கன்னு பாருங்கள். நெல் எடுத்து ஒரு கையால் பிடிச்சி தான் எறிவாங்க. இன்னொரு பக்கம் இங்கெல்லாம் அந்த பெரம்பெல்லாம் வந்து வெளியாகி கொண்டுருக்காங்க. இதுக்கான ரீசன் வந்து இந்த புட்கள்ற வளர்த்தியை வந்து குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ஓரங்கள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விடுறது. இப்போ ரோட் மிஷின் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். சும்மா மான்ஸ்டர் மாதிரி அந்த மிஷின் வந்து டிராக்டர் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. பார்த்தாலே அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்கும் இந்த டிராக்டர். எப்படி அந்த சுரி வயல்களில் வந்து எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து வீலே நாங்கள் பூட்டலை, அந்தளவுக்கு புதையக்கூடிய வேலை இல்லை. அதால் நாங்கள் வீல் பூட்டாமல் வந்து உழவடிச்சு கொண்டிருக்கிறோம். வயலில் வந்து இப்படி விதைக்கிற டைமில் வந்து நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஒரு ஃபன்னான ஒரு மோடில் வந்து நாங்கள் இப்போ இருப்போம். அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், அப்படி இந்த எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யக்குள்ள தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வேலையில் வருது. இப்போ தனியாக செய்கிறத விட எல்லோரும் குழுவாகத்தான் இந்த வேலையில் செய்கிறது. என்ன தான் நாங்கள் அவங்களுக்கு காசு வந்து ஒரு நாளைக்குரிய பேமெண்ட் வந்து நாங்கள் பே பண்ணினாலும் அந்த ஒற்றுமையாக செய்கிறன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் அந்த மனதுக்கு ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் வந்து எப்பயுமே கொடுக்கும். இப்படி எல்லாம் இந்த எறியாத இடங்களை பார்த்து ஒரு மூலையிலேருந்து எறிஞ்சு கொண்டு வருவாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நினைக்கிறேன். நான் இந்த வயல் முறைகள் சம்மந்தமான வீடியோஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணி கொண்டு வரேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விவசாயத்தை வந்து நாங்கள் கட்டாயம் வந்து ஊக்குவிக்கணும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.